ப்ரொடியூசர் முடிவே கடைசி. ப்ரொடியூசர் சொல்ல கடைசி கடைசி முடிவு மாதிரி. இல்ல மாஸ் பெரிய ஓப்பனிங் எல்லாருக்கும் தெரியுமே, அதெல்லாம் டவுட். டேய் அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டானா இந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடையவே கிடையாதுடா. இவ்வளவு எல்லாம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஹரி இத்தனை பேரு கத்தினா திரும்ப 70 கோடி நினைச்சா முன்னாடிப்பானுங்க. ஆனா அதானப்பா, சரி விடுங்க, கடைசியில ப்ரொடியூசர் சொல்றதானே. ஆனா இல்லடா ஒரு லாஜிக் என்னன்னா, பீஸ்ட விட குண்டூர்காரன் பெரிய ஓப்பனிங்னா அதை ஏத்துக்க மாட்டேன். ஆனா கலெக்ஷன் வைஸா அப்படி போடுறானுங்க, புரியல. இருக்கட்டும். இல்ல அலெக்ஸ், இப்ப நீ ஏன் பாத்துக்க, ஆந்திரா சைடு ஒயிட் ரிலீஸ் ஓகேவா, ஓவர்சீஸ் ஓகே, வேற எங்க இருந்து வந்திருக்கும் உனக்கு 94க்கு சொல்லு. இல்ல ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் நல்லா ஸ்டார்டம், ஹைதராபாத் கலெக்ஷன், ஆந்திரா கலெக்ஷன் அதான் ஓவர்சீஸ்னா யுஎஸ்ஏ மட்டும் தான் தெலுங்கு படத்துக்கு எப்படி எடுத்து பார்த்தாலும் 68ல இருந்து 70 கோடி கன்ஃபார்மா வந்துருது. ஆனா 94 தான் எங்கேயோ இடிக்குது. இருக்கட்டும் மாப்பிள்ள நம்மளுக்கு எதுடா, நம்ம லியோ தான் ஓபனிங் பண்ணியாச்சு, விடு. இல்ல அலெக்ஸ், இப்ப நம்ம சைடு வந்துட்டு அபிஷியலா போட்ட 2 பெரிய படத்துக்குன்னா ஜெயிலருக்கும் லியோவுக்கும் மட்டும்தான். அவங்க மோரார்லெஸ் வந்து ட்ராக் பண்ண அமௌண்ட்டுக்கு கரெக்டா தான் போட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா தெலுங்கு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இன்னொன்னு ப்ரோ பின்ன ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்ல, ட்ராக்கிங்க்கும் கூட வந்துட்டு அக்யூரேட்டா வந்தது என்ன கேட்டா வாரிசு மட்டும்தான். நான் நல்லா நோட் பண்ணி பாத்துட்டேன். ஜெயிலருக்கு வந்துட்டு 525 போட்டான். இப்போ அங்க மட்டும் அக்யூரேட் கலெக்ஷன் பார்த்தா 485 வந்துச்சு. அது எப்படி வந்துட்டு 525 தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு 525 இல்ல நான் சொல்றது ஒரு நிமிஷம் இல்ல, ப்ரொடியூசர் இப்ப இல்ல நம்ம ப்ரொடியூசர் வந்துட்டு கூப்பிடும்போது, ஆனா அக்யூரேட் வந்துட்டு நம்மளது அதிகமா வந்துச்சு இல்லையோ, கம்மியா இருந்துச்சு. அதனால ப்ரொடியூசர் சொல்றதை அது இங்க ட்ராக் பண்றதுக்கும் அவங்க போறது கம்மியா தான் இருந்தது. ஆனா பரவாயில்ல, ப்ரொடியூசர் போட்டா விட்டு தொலைங்கடா மாப்பிள்ள, பஞ்சாயத்தே நமக்கு வேண்டாம். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன், எங்க ஆளு மகேஷ் பாபு பெரிய ஆளுதான், ஆனா ஒரு 94 பண்ற அளவுக்கு ஜித்து கிடையாது. இல்ல வர புதுசா எங்க ஆளு நம்ம ஆளு வரானுங்களே. ஓகே மகேஷ் பாபு ஏன்டா அழுகு பண்றீங்க? ஆனா மகேஷ் பாபு கிரேட் ஓப்பனிங். சிங்கிள் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஓப்பனிங் வர்றதெல்லாம் அதிகம். வேண்டா ஒரு நிமிஷம் இல்ல, அவங்க ஊர்ல ஓப்பனிங் வந்துட்டு இவனுக்கு அதிகமா வரும், அதெல்லாம் ஓகே. ஆனா நிக்கிறது நல்லா இருந்தா தானே நிக்கும் படம். ஓப்பனிங் கண்டிப்பா இருந்திருக்கணும் அந்த படத்துக்கு. சரி ஓப்பனிங் கூட அலெக்ஸ், நான் என்ன கேக்குறேன், 94 பண்றான், அதுவும் ஒரே லாங்குவேஜ்ல எப்படி? அதான் பாட்டி இல்ல எப்படின்னு எங்ககிட்டயே திருப்பி கேட்டீங்கன்னா இல்ல நம்ம நாங்களே விழிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் போட்டா எப்படி என் மைண்ட்ல இருக்கிற ஆன்சர் வெளியே வந்தா இங்க நிறைய பேர் மைண்ட்ல இருக்கிற ஆன்சர் வெளியே வந்துடும். வேணாம் அலெக்ஸ், எடுத்துக்கேன். இந்த லியோ வாரிசு இதுக்கெல்லாம் முன்னாடி பீஸ்ட் டைம்ல வந்து 90 கோடி பண்ண முடியும் ஒரு லாங்குவேஜ், என்ன முடியுமா சொல்லு? பீஸ்ட் வந்து ஆனா 85 பண்ணுச்சு, 80 கிட்ட பண்ணுச்சு, 85 வந்துச்சு. ஆனா அது பேன் இந்தியா தானே, நம்மளுக்கு தமிழ்ல மட்டும் ரிலீஸ் எங்கடா பேன் இந்தியா? சும்மா எல்லா லாங்குவேஜும் டப்பா ரிலீஸ் ஆச்சு, டப் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. இவன மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் விடு. ஆனா சிங்கிள் லாங்குவேஜ் இல்ல, அதுதான் கேக்குறேன். ஆனா ஒன்றா இல்ல, சென்னையில இந்த மப்புகரான பாடு நல்ல ஓப்பனிங், சென்னைக்கு எல்லா தேட்டர்ல. அவங்க சைடும் பெரிய படம் வரல, இங்க நம்மளுக்கு நாமினேஷன் ஓவர்சீஸ் ஒரு தேட்டர்ல கேப்டன் மில்லர் காத்த வழியுது, உள்ள போயிட்டு எல்லாம் சரா சீனு தெலுங்கார ஆண்டுக்கிறாங்க பாடுங்க. அது பாட்டு ஒரு டயர் 2 ஹீரோ, தமிழ்நாடு டயர் 2 ஹீரோ பண்ண வேண்டிய சக்சஸ் பண்ணிருக்கான் பாபு தமிழ்ல.
சரிண்ணா சாம கேப்டன் மில்லர் பார்த்தேன் இது டேய் அந்த குடம்பு ஏன்டா கேக்குறேன் என்கிட்ட? நானே நல்லா இருக்கும். இல்ல 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 நானும் கேப்டன் மில்லர் பார்த்தேன் இன்னைக்கு. ஏய் நான் என்ன நினைச்சேன், ஓ பெரிய படம் போ நல்லா இருக்கும், பட்ஜெட் வேற 80 கோடி நினைச்சு பார்த்தா, நான் ஏற்றல தனுஷ் ஏற்றலாம் இல்ல, ஆனா பார்க்கவே முடியல, செம போரு படம். அந்த 2 சீன் நல்லா இருந்தது. சுடுவானே, சுட்ட அப்புறம் அந்த இங்கிலீஷ்காரன் கொல்லுவானே, அந்த சீன் நல்லா ஆனா இருந்துச்சு. மத்தபடி ஹைலைட் பாத்தியா 2 சீன் நல்லா இருக்குது, ஆனா சுடுவானுங்க. அதுவும் சொல்ற சீன் நல்லா இல்லாத சீனும் சொல்றது, நல்லா இருக்கிற சீனும் சொல்றது. நான் சொல்லவா, இன்னைக்கு நான் வந்து கேப்டன் மில்லர் பார்த்தேன், தேவில பார்த்தேன்னா வந்து ஒரு 70 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 50 பேர் தான் இருந்தாங்க தியேட்டர்ல காலையில ஷோக்கு. என்ன பாதியில நிறைய பேர் ஏஞ்சி போனாங்க, திருப்பியும் வரவே இல்லை. ப்ரோ ஒண்ணும் ப்ரோ இல்ல என்ன கேட்டா, இல்ல இந்த படம் நல்லா இருக்கணும்னா 2 விதமா தரலாம். இது வரையும் இந்த ஜாதி இது இல்ல, ஜாதியை தூக்கிட்டு ஒரு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது பெரிய வாரா காட்டிருக்கணும், ஏதோ முக்கியமான பிரச்சனையா. சும்மா சலையை தூக்குறேன் இது பண்றேன் கூட அந்த ஜாதின்றத கூட்டின்னு வந்தாலே அது முடிஞ்சு. நான் நிஜமா சொல்லவா, இது வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியன்ஸுக்கும் உள்ள சண்டைன்னு காமிச்சிருந்தாலே மஜா. இல்ல ஹரி இவனை பாத்தியா ட்ரிபிள் இருக்கிறது அது பாத்துறானுங்கடா, எடுத்தா ட்ரிபிள் ஆர்ன்றவாங்கடா, எல்லாரும் பாத்துறானுங்க ட்ரிபிள் ஆர் ஆல்ரெடி ட்ரிபிள் ஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல காப்பி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, பட் இந்த ஜாதி அந்த டெம்ப்ளேட் வந்து மாத்த மாட்டேங்கிறாங்க, ரெண்டுத்தையும் கலந்து ஒரு விஷயம் இல்ல. இந்த ட்ரிபிள் ஆர்ல பார்த்தா கூண்டு ஜாதி ஏதோ ஒண்ணு இருக்கும், அந்த பொண்ணை வந்துட்டு கூட்டுன்னு போயிடுவாங்க வெள்ளைக்காரனுங்க, அந்த பொண்ணை மீட்டுட்டு வர்றதா இந்த கதையை. இதுல வந்துட்டு எடுத்து பார்த்தா ஒரு சிலை வந்துட்டு கோயிலுக்குள்ள சிக்கிடும், அந்த சிலைய வந்துட்டு இவனுங்க அவ்வளவு நேரம் 2 மணி நேரம் கன் எடுத்து சுட்டு 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 எங்க காதுலயும் ஓத்து அப்புறம் சிலை எடுத்துன்னு வருவாரு. நீயே சொல்லு, அவன் அந்த கன் எடுத்து சுடுறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் பிடிச்சிருக்குன்றாங்க, எனக்கு சத்தியமா இதுல ஒருத்தன் கிட்ட கேட்டா, அது நம்ம இவன் தான் குமரனா யாருன்னு தெரியல, கேஜிஎஃப்லாம் உனக்கு பிடிக்குமேடா, இந்த படம் பிடிக்கும்னு கேட்டா, டேய் ஓட்ட செருப்புக்கும் நல்ல செருப்புக்கும் வித்தியாசம் இல்லையாடா, அதாவது மனசாச்சு கேஜிஎஃப் கம்பேர் பண்றாங்க கொடுத்தா இல்ல, அவன் பில்டப் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி சீன் வச்சு இல்ல விக்னேஷ் ப்ரோ கேஜிஎஃப் கம்பேர் பண்றானுங்க ப்ரோ, எலும்புனுங்க ஐயோ. டேய் என்னடா இன்ட்ரோல் பிளாக், அது மொக்க இன்ட்ரோல் பிளாக். எனக்கு அதான்டா, இல்ல சாம் இல்ல, நான் இன்ட்ரோல் பிளாக் இவனுங்க ஃபயர் அவுட் அப்புறம் தான் போய் பார்த்தேன், என்னடா புண்ட மாதிரி இருக்குதுன்னு எனக்கும் புரியல. அயலான் இன்ட்ரோல் பிளாக் கூட நல்லா இருந்துச்சு, அயலான் நல்லா இருந்துச்சு. அதான் ஏலியனா மாறதுலாம் நிறைய பேர் யோசிக்கவே இல்ல, அது செம்மையா இருந்தது. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு எலும்பு வீடியோ பார்த்தேன், என்னது லியோ லெஃப்ட்ல போ, கமால கேஜிஎஃப் பின்னாடி போ, அயலான் சைட்ல போ, பார்த்தா நாங்க தான். என்னடா இது, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது இல்ல புரியல. ஆனா இல்ல ஹரி இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு பேசணும் தெரியுமா, என்னது தனுஷ் நாரஸ்டா போல, என்னடா வார்த்தை நாரஸ்டா தெரிய விட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, நாரஸ்டானா என்னடா வார்த்தை இது, படத்துல நார் அடிச்சிட்டானுங்க போல. இந்த ஏகே ஃபேன் பிரிச்சு நான் வந்து நல்லா இல்ல ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 1-2 பேருக்கு அவனுங்களே இல்ல, நல்லா தாண்டா இருக்கு நம்ம மனசையே மாத்த பாக்குறாங்க அப்படியே. இது நல்லா இருக்கு போய் பார்த்தா ஒரு முட்டையும் இல்லை. அலெக்ஸ் நான் சொல்றேனே, தியேட்டர்ல பின்னாடி உட்காந்து பொண்ணுங்க எல்லாம் கலாய்க்குது அலெக்ஸ், அது எவ்வளவு கடுப்பு தெரியுமா எனக்கு. ஆனா நான் கேட்டிருந்தா கேப்டன் மில்லர் நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா பெருசா போயிருக்கும், நல்லா எடுத்திருந்தா. ஏன்னா நல்ல ஒரு ரிலீஸ், என்ன கேட்டா விசுவாசம் பண்ண அளவுக்கு தமிழ்நாட்டுல நல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கான், கூட அதை தாண்டி வந்துட்டு ஓவர்சீஸ்ல நல்லா பண்ணியிருக்கான். எனக்கு கேட்டா யூஸ் பண்ண தெரியல இந்த எலும்பு கூதி, எனக்கு இந்த எலும்பு பாலுக்கு சுத்தமா யூஸ் பண்ண தெரியல. எலும்பெல்லாம் ஓகேடா, அவன் வேலையை பார்த்துட்டான், டைரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா. ஆமாண்ணாச்சு, தமிழ்நாட்டுல ரஜினி தூக்கி போட்டு சூட் வச்சிட்டான், அதான் நல்ல ரிலீஸ் கிராமத்துல ஓடிச்சு, ஓகே. இவன் என்ன போயிட்டு ஒரு புண்டைகளா கீழ எஸ்கே கிட்ட அடி வாங்கினீங்க. சரி விக்னேஷ் ப்ரோ பெருசா போல ரெண்டுமே. கேக்குது அலெக்ஸ். குண்டூர்கார ஓட்ல இவரு வேற பட்டாசு அடிக்கிறாரு ஏரியால, கடலூர்ல. இல்ல கண்டிப்பா நான் அந்த படம் பாப்பேன். ரீசன் என்னன்னா எனக்கு
மனோஜ் பரவாயில்ல. கண்டிப்பா. ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் ப்ரோ. ஆனா படம் கொஞ்சம் கொஞ்சமா படுத்துன்னு வருது. அனுமான் கிட்ட அடி வாங்குது போல. அனுமான் எல்லாம் ஃபயர் விட்டுருக்கானுங்க. நான் வந்து மகேஷ் பாபு படம் கலெக்ஷன் மொக்கன்னா அதான் கரெக்ட் ஒரு இல்லன்னா நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் மேல போயிரு இல்ல இவரா ரெடிடுறா. கேப்டன் மில்லர் அயலான் பாரு. அதான் இல்ல ஒரு நிமிஷம். நார்த் அமெரிக்கால தெலுங்கனுங்க தான் அதிகமா இருக்கானுங்க, தமிழனுக்கு கம்மி. நீ மேல பாரு. ஃபர்ஸ்ட் அதான் சொன்ன அனுமான் ஓவர்டேக் பண்ணிச்சு அனுமான். சரி செகண்ட் குண்டூர்கார, தேர்டு அயர்லாண்டு, ஃபோர்த் அந்த வெங்கட்டோடைய இது படம், ஃபிஃப்த் வந்துட்டு கேப்டன் மில்லர். ஆனா கேப்டன் மில்லர் ஹைலைட்ட பத்தியா லொகேஷன் அதிகம். சரி இது ஏண்டா இது நல்லா இருக்கா? அனுமான் ஃபயர் விட்டு வச்சிருந்தான் இல்ல கலரு. அனுமான் வந்துட்டு எப்படின்னா இல்ல கொஞ்சம் படமாவும் நல்லா இருக்குதா. ஆனா சங்கிங்க ரொம்ப பிடிக்குது போல. கொஞ்சம் படமா நல்லா ஃபயர் இருக்குதா. விட்டு இருந்தான்டா. இல்ல கலர் ஃபயர் விட்டு இருந்தான். அதான் கீழே கலர் கேப்டன் மில்லருக்கு தான் ஃபயர் அங்கி விட்டு. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டே படம் நல்லா இருக்குன்றாங்க. ஒரு நிமிஷம் இல்ல டே ஹைலைட்ட பத்தியா? கேப்டன் மில்லர் 114 இடத்துல ரிலீஸ் ஆகிது. ஆனா கலெக்ஷன் அவன் அயலானோட கம்மி. அயலான் வெறும் 82 தான். அபிஷியல் போட்டாங்களா என்ன? அபிஷியல் இன்னும் ப்ரொடியூசர் 2 பேர் சைட்லயும் கலெக்ஷன் வரல. ஏதாவது வந்தாதானே போட முடியும். இல்ல ஆனா இல்ல இந்த சத்யஜோதி இருப்பானே, அவன் பேரு என்னது? அந்த ஒரு கிழவன் பேரு விடு. இது ஏதோ சத்யஜோதி எடுத்துப்போம். இல்ல அத கிழவன் இல்ல ஒரு அத கிழவன் போய் மாலை போட்டதோட முடிஞ்சது வரும். போடா புண்டை அத மாலை போட்டாச்சு போடா. அவ்வளவுதான். அலெக்ஸ் ஒரே ஒரு நாள்ல வந்து IMDb ரேட் எடுத்து போட்டு பெருசா பீத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூர்யா ஃபேன்ஸ் பண்றதுடா. என்னடா பண்ணுகிறீங்க டேய்? IMDb ரேட்டிங்கே ஒரு உருட்டு தான். அது பாட்டு மாறிட்டே இருக்கும் நம்ம போடுற ஓட்டுப்படி. டிவில சூரிய வம்சம் படம் ஓடுச்சு. கேடிவில ஓடிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பாத்துட்டு ஓடி இருக்குது ப்ரோ. அதான் அந்த பையன் போயிட்டு பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். ஆனா உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு படம்? இல்ல ஒரு இல்ல இந்த சாம் இருக்கானே, சாம் சரணு சரதா இவன் வந்துட்டு கேப்டன் உப்பு போட்டான் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி. இவன் வந்துட்டு இவன் STR ஃபேன் தான். ஆனா சில STR ஃபேன் பார்த்திருந்தா சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா கிளாஸ்ல எஸ்கேவை விட தனுஷ் பெட்டர்னு சில STR ஃபேனுங்கிறானுங்க. அந்த மாதிரிதான் இவன் பண்ணிருந்தான். ஆனா இவன் போயிட்டு ஒரு ட்வீட் போட்டான் பாரு, சாட்டிஸ்பாக்சன். இல்ல விக்னேஷ் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல ஒருத்தனை அடிச்சே பெரிய ஆள் ஆக்கிட்டீங்க. யார் அடிச்சு? சோஃபா பையனை சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க. இன்டர்வியூ அன்னைக்கு நம்ம நைட் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா அதுதான் டேக் பண்ணி விட்டேன். இப்ப நெல்சன் படத்துல தான் நடிச்சிட்டு இருக்கானா. அப்படியா? நெல்சன் படத்தில் நடிக்கிறானா, விக்னேஷ் சிவன் படத்தில் நடிக்கிறானா. ஆமா தளபதி விஜய் தான் அவனுக்கு பிடிச்ச ஆக்டராம். தளபதி தான். அந்த பையனாரு நான் அதுதான் போட்டு விட்டேன். இவனை போய் அடிச்சுட்டேடா போங்களான்ட்டு. அதான் இல்ல அந்த பையத்தை விஜய் ஃபேன் தூக்கி போட்டுட்டு கடைசியில எல்லாம் இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி திட்டு இருப்பானுங்க. சின்ன பையனை அடி வாங்கி தர்றது. அவன் சோபாவாலே அடிப்பான். சோஃபாவா சோபாவா புரியல. சோஃபானா புரியல. என்ன இல்ல அந்த பையன் சோஃபா பர்னிச்சர் இருக்குல்ல, அந்த கடை கட்டில சோஃபாலாம் வைப்பாங்க, அந்த கடை வச்சிருக்கான் அந்த பையனும் அவங்க அப்பாவும். அதுக்காக அவன் வந்து வீடியோ போடுவான். அதுதான் அவன் ஃபேமஸ். எப்படின்னா செம்ம டேலண்ட். சும்மா கடகடன்னு பேசுவான். அந்த ரெண்டு கையும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அடுத்து என்ன வார்த்தை பேச போறானே தெரியுது, அவ்வளவு ஃபாஸ்டா பேசுவோம். ஆர்ஜே கூட தோத்தானுங்க. அதாவது எங்க கலெக்ஷன் பாத்தீங்களா? ஸ்ரீலீலா படம் கலெக்ஷன் எப்படி இருந்தது?
இல்ல சும்மா இதெல்லாம் ஒரு வேலைன்னு இல்ல ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்து வேண்டியது 97 ஆனா உண்மையில ப்ரோ காலையில ட்விட்டர் நோண்டி இருக்கிறேன் 94 கோடி ஓப்பனிங் ட்வீட் வருது அம்மால என்னடா இது ஒரு புண்டியும் புரியலையே. இல்ல காலிக்கா இருக்கு. இல்ல எங்க ஊர்ல பிஎன்சி இல்ல ப்ரோ அந்த 94 நம்பர் எப்படி தெரியுமா, அதாவது பீஸ்ட விட இந்த வலிமை வலிமை கம்பேர் பண்ண கூடாது, எந்த படத்தை விட கொஞ்சம் பெரிய ஓப்பனிங்னு அர்த்தம். எப்படா வந்ததுன்னு புரியல. ஓகே வந்திருக்கு நம்பிடுவோம். கேட்டா மார்க்கெட் பெருசாச்சுன்னு அலெக்ஸ் ப்ரொடியூசர் சைட்லயே அபிஷியலா போட்டானுங்க. சரி ஓகே. ஆனா அதான் நம்பிதான் ஆகணும். நீங்க டோட்டலா டிராப், நீங்க நிறைய தேட்டர்ல டிராப் ஆயிடுச்சு டோட்டலா. செம்மையா இருந்தது. அது ஸ்ரீலீலா டான்ஸ் பண்ணுவான்ல, அவன் உட்காந்துட்டு இருப்பான், இவன் பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணுவா பாரு. செம்ம சீன் அது, நல்லா இருந்தது. வேட்டியை உருவிட்டாடா. வேட்டி உருவி விட்டுருவா. விக்னேஷ் ப்ரோ அப்ப ஸ்ரீலீலாக்கு காஜா புரியல, அவன் எதுக்கு வேட்டி உருவுறான்? வேணாம்ப்பா, நான் ஏதாவது சொன்னா அகைன்ஸ்டா போவேன். இவனுங்க மட்டும் மாளவிகா திட்டுறானுங்க, நீங்க சொல்லுங்க. விக்னேஷ் ப்ரோ ஆனா நீங்க நம்மளால நெச என்னன்னா ஸ்ரீலீலாக்காக 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா. இந்த காமெடி எல்லாம் இல்லன்னா இன்னும் அதிகமா இருக்கும். உண்மை. இன்னொன்னு இல்ல குரூப்ல யாருக்கு அகைன்ஸ்டா பேசுனா இங்க இது போவோம், நமக்கு ரீச் கிடைக்கும், 2-3 ஃபாலோவர் ஏறுவாங்க. விக்னேஷ் ப்ரோ இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் வச்சுட்டு என்ன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க ப்ரோ, வேற புதுசா கண்டுபிடிங்க. இல்ல நான் எந்த பக்கம் போறேன்னா ஆப்போசிட்ல கொடியை தூக்கின்னு வரைய, நான் பச்சை கொடி எடுத்துன்னு போறேன், செவ் கொடி தூக்கின்னு வரேன். ஆனா 2-3 நாளா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஏறவே இல்லையாட்டு இருக்கு, அப்படியே தான் இருக்கும் போல. என்ன கேட்டா இல்ல நம்ம ஸ்பேஸ்ல அதிகமா எமோஷனல் டேமேஜ் பண்றது அவனதான், எதுக்கு? சரி இருக்கட்டும், ஒரு நிமிஷம் ஆர்கேக்கோ சண்டையாம இன்னைக்கும் திரும்பவும் ப்ரூஸ் இருக்கான்லடா, அவன் போட்டிருந்தான் ஏதோ இந்த ஆஃப்லைன் போட்டோ ஒன்று வந்து தெரியுமா, ஒயிட் கலரு. இல்ல கோயம்பேடுல பாத்து யார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கறா? கோயம்பேடுல பாத்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே சரி ஓகே ஹரி, யார் போடியா சொல்றேன். இந்த மாதிரி நீ யாரையாச்சும் பாத்திருக்கேன்னு சொல்லு. அதாவது ஒரு அவனை வந்து ஊர்ல யாருமே சேர்ந்த மாட்டாங்க, அவனுக்கு லைக்கே வராது ஓகேவா. 6 ஃபேக் ஐடி வச்சுன்னுப்பான் ஓகேவா. அவனே அவனை ஆர்டி பண்ணிக்கான், அவனே இது பண்ணிக்கான். அதுவும் இல்லாம யாரையோ அட்டாக் பண்ற மாதிரி ஓகே ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறான்னு, அது அடுத்த செகண்டே அதே அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டி பண்ணுவான். எங்கேயோ பார்த்தா மாதிரி. அலெக்ஸ் மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. ஒரு இல்ல இவன் தானே PS1 போட்டது. இல்ல இந்த ட்வீட் பீஸ் ப்ரோ போட்டான்டா, காப்பி பண்ணி போட்டு வச்சிருக்கான். ஆட பாடு அப்படியே அடா பாவமே, சூப்பர்ரா. இல்ல கொண்டாரு வரும் பாரு. என்ன மாப்பிள்ள ஏதோ பிரச்சனையா, சாப்பிட்டீங்களா? கீழே கமெண்ட் பாருங்களேன் கொஞ்சம் கீழே. நான் இருக்கேன்னா வாங்க டோலின்னு போட்டுருக்கான் கமெண்ட். இல்ல PS2 இவன் தானே ஒரு இல்ல ஸ்பேஸ் போயிருக்குது. ஒருத்தர் லைவா ஒருத்தர் இது பண்ணி அதான் ஐலாண்ட் போயிருக்கான் போல, கேப்டன் மில்லர் போயிருக்கான். கேப்டன் மில்லர் அலெக்ஸ் உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு வந்து கேப்டன் மில்லர் நைட் ரிவ்யூ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேவா, இது அதுன்னு சொல்லிட்டு. சரி அது பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு தாட் ஒண்ணு வந்துச்சு. ஆனா பாண்டா ரிவ்யூ பார்த்தேன் பாரு, அப்பா
கோட் வேர்ட் அக்செப்டட். ரெண்டுமே பாத்துட்டீங்களா? அதான் இல்ல ரெண்டுமே பாத்துட்டீங்களா? பாண்டா யார் தெரியுமா? தலைமை எதுக்கு உப்பு போடுறானோ ஊத்திக்கும் ஈட்டி. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. இல்ல ப்ரோ இல்ல ஒரு இல்ல ஒரு மாஸ்டருக்கு 70 மார்க் போட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு திடீர்னு தான் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஈட்டி 100 மார்க்குங்க, 100க்கு 100ங்க, செம்ம சப்போர்ட். அவ்வளவுதான் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இப்ப கேப்டன் மில்லர். இல்ல கேப்டன் மில்லர் போய் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் படத்தோட கம்பேர் பண்றான். அந்த படம் ஒரு நிமிஷம் நான் மறந்துடுவேன். மறக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். அனிமல் என்ன துப்பாக்கி எல்லாம் காட்டுறாங்க, அந்த கெல்லாம் காட்டுறாங்க, இந்த படத்துல காட்டுறேன் பாருங்க. ஏதோ ஒண்ணு அனிமல் சொன்ன ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்த்தேன். அதான் அந்த பொண்ணோட வந்துட்டு செக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அங்க போய் நிப்பானு ஜன்னல் ஓரமா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல ஒண்ணு நடந்துச்சுடான்னு ஒருத்தன் மீன் போட்டிருந்தான். என்னன்னு கேட்டா போக்கிரியால் மாதிரி பார்த்தேன். இப்பதான் பார்த்தேன். ஆமா ஆமா சரியா இருந்துச்சு. நானே இப்பதான். ஆனா இன்னொன்னு ப்ரோ, இதுல இன்னொருத்தன் வேறா அமர கட்டையா வர்றது கேப்டன் மில்லர் இவன் தான். ஐலாண்ட் புரியல இது வரைக்கும். தான் செகண்ட் டேல எல்லாருக்கும் தெரியும் ஸ்லோ பிக்கப் தான் ஐலாண்ட். பொங்கல் வந்துட்டு நாளைக்கா, நாளையில இருந்து மாஸ் பொங்கல் அன்னைக்கு இருக்குது. பொங்கல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் இது வரும். ஆனா பொங்கல் முடிஞ்ச பிறகு 2 வாரம் அவ்வளவுதான். 2 வாரம் தான் படம் ஓடும். 2 படமே போற போக்க பார்த்தா 250 தான் பண்ணும் போல. 50 பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே டிராப் ஆயிரும் பாரு. ஆமா ப்ரோ, பொங்கல் முடிஞ்சு டிராப் ஆயிட்டு 2 வாரம் ஓடும். அதுல ப்ரோ இல்ல என்ன கேட்டா இல்ல பொங்கல் முடிஞ்ச பிறகு அயலாண்ட பாதி ஓடுறதுக்கும் கேப்டன் எல்லாம் படுத்துறான்னு கேட்டேன். மீதியும் இல்ல அந்த அருண் விஜய் படம் வந்து நிறைய பாசிட்டிவா சொல்றாங்க. இந்த 2 படத்தை விட அது நல்லா இருக்குதுன்றாங்க. ஆமா அது நல்லா இருக்குன்னுறாங்க. ஆனா அருண் விஜய் கூட போட்டோ எடுத்த ஜான் ஃபெரியே வந்துட்டு அண்ணாத்து போவாத அரண்மனை 3 போனாங்க நிறைய பேரு. ஓகேவா, எனக்கு என்ன மாம்ஸ் அந்த அரண்மனையை ஞாபகப்படுத்தாத மாம்ஸ். ஏற்கனவே அரண்மனை ஆனா இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, மப்பு வந்துட்டு 1.9 மில்லியன் பண்றான் பெரிய யூஎஸ்ல. ஸ்டார்டம் தான். யூஎஸ் அல்ல தெலுங்கு சினிமா. இல்ல அலெக்ஸ் நீ சத்தமா சொல்லாத. அப்புறம் நம்ம ஆதி அந்த சைடே போகாதீங்க. அந்த வேணாம் இல்ல மாம்ஸ். ஆனா அந்த ஒரு டான்ஸ்க்கே படம் ஒர்த் மாம்ஸ். ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாதங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். பாட்டு பாக்கணும்னா யூடியூப்ல வீடியோஸ் இல்ல இது சரிப்பட்டு வராது. தமன்னா கிட்ட 600 கோடி இது பாகுபலி 2 அதை பீட் பண்ணுடா. ஏன் ஜெயிலரே தமன்னாவால தான் உடனது. ஜெயிலர் சீரியல்ல பீட் பண்ண சொல்லு. ஜெயிலர் அது வேணா உண்மைதான்டா. அது இல்லன்னு சொல்லுவீங்களா? அதாவது உனக்கு புரியுதா புரியலையா? மகேஷ் பாபு மாதிரி டயர் 3 ஹீரோவை வச்சு எங்க ஆளு மட்டுமே 70 கோடி ரூபாய் கொடுத்திருக்கா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஜெயிலர்ல சத்தியமணி சொல்றேன், ரம்யா கிருஷ்ணனா இல்ல மருமவளா இல்ல இவள பாக்குறதான்னு தெரியல எனக்கு. ரம்யா கிருஷ்ணன் சில பேரையும் பார்த்தேன். ஆனா அதுக்காக ஒத்துக்க முடியாது. நரசிம்மால ஒரு சாங் இல்ல மெர்னா நல்லா இது தரமானது. அவதான்டா பேரை மாத்திக்கிட்டு சுத்தினது. ஒரு சில தமிழ் ஹீரோ யார பிடிக்கும்னு கேட்டா தளபதினு சொல்லுது.
எல்லா ஹீரோயின்ஸுமே தளபதியை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்றாங்களே, அஜித்த ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டீங்களே. அஜித்தை கேட்டா அஜித் இஸ் மை பிரதர், மை ஃபாதர். இல்ல ப்ரோ ஒண்ணும் இல்ல, அஜித்தை வச்சு டைரக்ஷன் பண்ண ஜிவிஎம் கேட்டு பாருங்களேன், பச்சை பச்சை அஜித். அலெக்ஸ், இந்த அயலான் படத்துல ஒருத்தவன் முடி விரிச்சு போட்ட மாதிரி ஒருத்தவன் வெளிநாட்டுக்கார மாதிரி வந்திருப்பான் பாத்தியா, அவன் வரும்போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஏதோ ஹாலிவுட் படத்தை தமிழ் டப்பிங்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு அவன் பேசுறது? யாரு முடி விரிச்சு போட்டு? ஆமா ஆமா, அது அப்படிதான் பண்ணாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தன் வருவான், அந்த ரிசர்ச் பண்ற. அவனா? இல்ல செத்துருவானு. ஐயோ இது வர கொத்தலி. ஆமா ஆமா. அதே மாதிரி அதுல வந்து அந்த வில்லன் கூடவே வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அதாவது அவங்களும் பயங்கரமா அப்படியே அந்த ப்ரோ ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஈஷா கோபிகர் கூட தெரியல உனக்கு? நெஞ்சினில் இருந்தா ஐலாண்ட்ல இருக்குது, அதை விட்டுருங்க. அங்க ரகுல் பிரீத் சிங் சைட்டட்ரான்னு படத்தை எடுத்து வச்சா சனியம் போயிட்டு ஆன்டி சைட்டிஸ்ட் அவங்க வந்து நல்லாதான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆக்டிங் தான் சொன்னேன், ரகுல் பிரீத் சிங் தான் பயங்கரம். ஆனா அவ்வளவு அவசத்துரும் சரியான கூட்டமா இருக்குடாப்பா. இல்ல நானு அந்த கார் பேனட்ல டங்குன்னு இறங்கி அஜித் ஃபேன் ரிவ்யூ கொடுத்திருக்கான் பேர் கேப்டன் மில்லர். போய் தியேட்டர்ல உட்காந்து இருக்கான் போல. ஆமா தியேட்டர்ல உட்காந்து. எனக்கு டவுட்ரா, இத்தனை பேர் சொல்லியும் தியேட்டர்ல போய் அடி வாங்கிட்டு எதுக்குடா ட்வீட் போடுறீங்க? ஒரு மாதிரி இருக்காத தியேட்டர்ல போயிட்டு புண்டை நம்பிக்கை இல்லாம போய் பார்த்து. எனக்கு அதான் புரியல, ஒரு புண்டை படத்துக்கு போயிட்டு திட்டுறதுக்கு நீ போகாமலே இருக்கலாமே. ஃபைனல் கலெக்ஷன் ரெண்டும் ஒண்ணா தான் வரும் பாருங்க. சரி யாருக்காச்சும் ஒன்னா வராதுடா, பெட்டரா தான் இருக்கு. அலெக்ஸ் வாயிலடி தப்பா சொல்லாத. 3 நாள்ல 300 கோடி கலெக்ஷன் ஆமா. 3 நாள் 300 இல்ல புரியல எனக்கு. இல்ல ப்ரோ உங்களுக்கு புரியுதா? லியோ ரைட்ல போ, கேஜிஎஃப் லெஃப்ட்ல போ, ஐலாண்ட் போ, எல்லாம். இப்ப நீ கூகுள்ல போயிட்டு தளபதியும் சர்ச் பண்ண, தளபதியோட போட்டோ மாதிரி இருக்கு பாரு. ஆமா ஆமா அப்படியா? ஆமா தளபதி போட்டோ மாதிரி இருக்கு கூகுள்ல. விக்னேஷ், நான் அயலான் பாத்தீங்களா? சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போஸ்ட் போட்டேன் அலெக்ஸ், பாக்கலையா? பாக்குறேன்னு தானே போட்டீங்க? பார்த்தேன். நல்லா இருக்கு. இல்ல ஓகே விஷயம் இருந்துச்சு எனக்கு. தப்பா எடுத்துக்கூடாது யாரும். பசங்க சொன்ன அளவுக்கு எனக்கு இதுவா தெரியல. ஆனா நல்லா இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏலியன் உண்மையாலுமே நானே என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரைட்ல ஒரு பையன் ஒருத்தன், ஒரு 6th தான் படிப்பான். அந்த பையன் ஒருத்தன் உட்காந்துருந்தான். ஒரு இன்னாண்ட பக்கம் வந்து லெப்ட்ல வந்து ஒரு 5 வயசு குழந்தை ஒன்று இருந்துச்சு. ஏலியன் போறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு எக்ஸைட்மெண்டா இது பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏலியன் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த இன்னொன்னு ப்ரோ, அந்த இல்ல அந்த 2 குழந்தைய கொண்டு கேப்டன் மில்லர் பாடு ப்ரோ, மஜாவா இருக்கும் ப்ரோ. அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ், அது நான் ஃபுல்லா கேள்விப்பட்டேன். அது வந்து அது அவ்வளவுதானா? அது அந்த இதுல புதுப்பேட்டையில சொல்லுவாங்கல்ல கேப்டன், நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டகரி போல. ஆனாலும் கேப்டன் மில்லருக்கு முட்டு கொடுத்து ஒரு சைடு ஓட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம சைடுல சில எலும்பி மீட்ஸ் எல்லாம் அலெக்ஸ், அதாவது இந்த முட்டு குடுக்குறாங்கல்ல கேப்டன் மில்லருக்கு, அந்த முட்டு எல்லாம் எப்போ உடையும்? ஒன்னு சொல்றேன், பொங்கல்ல தெரிஞ்சிரும்டா. ஆனா இந்த இதுக்கு வந்து வின்னர் வந்து அயர்லாந்து தான். அது 100% நான் சொல்லுவேன். வெளிநாட்டு படங்களை தள்ளி வச்சுட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் வின் இருக்கணும்னா அந்த ஜாதி இதெல்லாம் பழைய கான்செப்டை தூக்கிட்டு புது கான்செப்டை வச்சிருக்கணும். கான்செப்டே மயிர மாதிரி இருந்துட்டு படத்தை முழுக்க கண்ணு காதுல ஊத்தணும் தான் எவன் பாப்பான்? எந்த கதையும் இல்லை.
அதாவது ஒண்ணு வாயால பேசுறாங்க இல்ல கண்ணால சுடுறாங்க, அதை தவிர வேற எதுவும் இல்ல படத்துல. அதான் கடுப்பு. சரி ஆதி ஒரே நிமிஷம். ஆனா எனக்கு என்னமோ இது பேட்ட விசுவாசம் கிளாஸ் மாதிரி ஆயிடுன்னு நினைக்கிறேன். டிஎன்ல ஆயிரம் நல்லா வந்துரும், ஓவராலா கேப்டன் இல்ல டிஎன் அதெல்லாம் இல்ல, டிஎன் அது மாறாதுடா. ஏன் தெரியுமா, தனுஷுக்கு நீங்க ஒரு மொக்க படம் வந்து சின்னத்தைய ஓப்பனிங் வரும், 2வது நாள் ஊம்பிட்டு போயிடும், 3வது நாள் அந்த மாதிரிதான் ஆகும். அயலான் வந்து வைட் ரிலீஸ் கிடையாது கேப்டன் மில்லர் மாதிரி. தனுஷுக்கு ஓப்பனிங்கா? என்னடா பேசுற நீ? இல்ல ஓப்பனிங்னா இல்லடா, ஓவரால் கிராஸ் இல்லடா இல்ல. ஆனா சாம அந்த 7 அவனுக்கு அதிகம் தான்டா, 6.5 அதிகம். ஆனா சாம் யோசிப்பான், 10 கோடி ஓப்பனிங் கொடுத்தா மாநாடுனாங்கன்னா எங்க பூல முடிச்சு. சாம் ப்ரோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ப்ரோ. அப்படி இருந்தே ப்ரோ இல்ல எஸ்டர் ஃபேன்ஸ் பார்த்து இல்ல எஸ்டர் ஃபேன்ஸ் நோட் பண்ணியிருந்தேன். மாநாட விட இப்பன்னு எங்களை விட பாதி தாண்டா பண்ணி வச்சிருக்கேன். லவட எக்கப்பா மாநாட விட இப்பன்னு சொன்னானுங்க கேப்டன் மில்லர். மாநாடான பெரிய நீ வேற ஒரு டைம் கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, லியோ ட்ரெய்லரோட நல்லாதான் என்னென்ன ஊம்பனானுங்க தெரியுமா திவிடி. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இதெல்லாம் கேட்டுன்னு இருப்பேன். கேட்டுட்டு இங்க வந்துட்டு பார்த்தா சில தனுஷ் மியூச்சுவல் இருப்பானுங்க, பார்த்தா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரோட்ல கல்லு தடிக்கணும்னு தோணும் தெரியுமா, ஒரு சொருணை அந்த மாதிரி தோணும். இவனெல்லாம் பாக்குறானுங்களா இல்லையா, அப்படி இருந்தும் முட்டு கொடுக்குறானுங்களே. இப்ப ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒருத்தன் பேசினால போயிட்டு அதான் விவேக் மட்டும் இல்ல, நிறைய விவேக்கெல்லாம் ஓப்பனா வைத்துட்டோனே என்னது. ஆனா மேக்கிங் தாறுமாறா அலெக்ஸ். கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு ஓகே, ஆனா அதுக்கு லியோ போய் கம்பேர் பண்றீங்க, யாரெல்லாம் எங்களா? ப்ளூ சட்டை மாற என்னடா கிழிச்சு வச்சிருக்கான் குண்டூர. இல்ல இந்த படத்தோட ரொம்ப சாஃப்டா பண்ணிருக்கான். இல்ல ரொம்ப சாஃப்டா பண்ணிருக்கான். நீங்க கவனிச்சீங்களா, எப்பயுமே ரொம்ப ராவா அடிப்பான், இந்த டைம் எல்லா படத்தையுமே ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிருக்கான். குண்டூர் கார்த்த மட்டும் கொஞ்சம் லைட்டா பட்டிட்டிங் பண்ணிருக்கான். ஒரு நிமிஷம், இந்த டைலாக் வந்துட்டு இல்ல அவன் சொன்னதுக்கு ஒரே காரணம் என்னன்னா படத்துல அந்த டைலாக் வந்துக்குது. அதான் அவன் முகத்தை பாடுறா எவ்வளவு. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த விஷாலுக்கு ஒரு பில்டப் இருக்கும் தெரியுமா, அவன் நம்ம ஊருக்காரன்டா, அவன் வந்துட்டு அவனை பாடியை பாருன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவன் வந்துட்டு எருமாடம் ஒரு மாதிரி இருப்பான் பார்க்க, அதாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப திமிரு அந்த சண்டை கோழிலாம். ஆனா மகேஷ் பாபு வச்சு என்ன பட்டாருக்குன்னா, அவர் பேச காரமா இருக்குது, அவர் பேச நல்ல காரம் வேற மாதிரி இருக்குதுன்னு. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கும் அவர்கிட்ட. இந்த மாதிரி வந்து ஹீரோ, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஷீலாவும் அவரும் பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரே ஃபேஸ் கட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து இவன் கலாச்சாரம் பாத்தியா, பேர் என்னது, ப்ளூ சட்டை. ஆமா, யாரு வீட்டுல எப்படி கத்தனது, பையன் 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 தூங்குறான். ஒரு நிமிஷம், நான் அடுத்த வாரம் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றேன். வீடு கட்டுறதா? ஒரு சிமெண்ட் விளம்பரம் இருக்கவே, வாழ்க்கையில ஒரு வீடு கட்டணும், அதனால நல்லா கட்டுவோம், அந்த மாதிரி கட்டணும். அலெக்ஸ் நீ இன்ஜினியர் தானே? நான் இன்ஜினியர் தான். சின்ன வயசுல இந்த சின்ன வயசுல கிளிப் வச்சு நிறைய வீடு கட்டுவேன், சீட்டு கட்ட வச்சு நிறைய வீடு கட்டிருக்கேன். அலெக்ஸ் சிவில் நீ? சிவில் இன்ஜினியர். ஆமா, பாலத்துக்கல்ல தான் இருப்பாரு. மாவீரன் படத்துல ஒரு வீடு இருக்கு, அதை நான் கட்டினதுதான். பில்டிங் அது வீடு இல்ல, பேட்ச் ஒர்க். போய் சொல்லாத. அதான் ப்ரோ, அந்த மாவீரன் படத்தோட பில்டிங் நான் கட்டினதுதான். இன்ஜினியர் 80 கோடிக்கு எக்ஸ்ட்ரா 80 கோடி என்ன கேட்டா, அது உண்மையில அது டேமேஜ் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ் ஆனா ஓவர்சீஸ் அப்பயே புடிச்சிடலாம். மாஸ்டர் ஓவர்சீஸ்ல அவ்வளவு பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா மாஸ்டர் ஓவரா ரொம்ப இதானது வந்து ஓவர்சீஸ் தான்.
ஓவர்சீஸ்ல அந்த லாக்டவுன் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரோ ஹாலிவுட் படத்தையே தோக்கடிச்சது இல்ல, வேர்ல்டு நம்பர் 1 படமா வந்தது இல்ல மாஸ்டர் அந்த டைம்ல. இல்ல ப்ரோ இல்ல நம்ம பசங்க அந்த டைம் எப்படின்னா பிகிலோடைய கலெக்ஷன் மாஸ்டர் தமிழ்நாட்டுல வச்சுச்சேன்னு சந்தோஷப்பட்டு ஓவர்சீஸ்ல பிகிலோடைய பாதி தான் பண்ணுச்சு. அதான் டென்ஷன் ஆயிட்டானுங்க. சரி அலெக்ஸ், நாளைக்கு போகி பண்டிகை இல்ல இல்ல நாளைக்கு போகியா இல்ல வெடி காலத்துல எழுதிட்டு பனி பொழியும் போது தலைவருக்கு ஒரு வீடியோ தெரியுது. இந்த ஜில்லாலே அருக பழசு இதுதான். இத கொளுத்தினா போகிய கொண்டாட போறேன். ஆனா இல்ல இல்ல இந்த வீடியோ போட்டோடனே கமெண்ட்ல ஒருத்தன் வருவான், ப்ரோ நீங்க எல்லாம் விஜய் ஃபேனா ப்ரோ, ரஜினிக்கு இப்படி டெத் அபியூஸ் பண்றீங்களா, தப்பு இல்ல ப்ரோ. இல்லடா பூண்டாமாவனே அப்படிதான் அடிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு? வாழ்க்கைன்றது நாளைக்கு எல்லாருக்குமே இதே இதுதான், எல்லாருக்குமே இதே. அதான் இல்ல ப்ரோ, இப்ப இல்ல உனக்கு இல்லடா, உனக்கு மனசாட்சி இருக்கும் தலைவர் அடி கூட, எனக்கு இல்லையே, சத்தியமா சொல்றேன் இல்ல. வேணா வரும்போது பாத்துக்கிறேன். ஆனா உண்மையிலே தலைவர் சாகும்போது ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பா ஒரு மனசாட்சி இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு வேணா சிரிப்பேன். மௌனாஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு என்ன தெரியுமா, அந்த ஒரு படம் இருக்கு எம்டன், அது படம் இருந்தது எம்டன் மண்ல தாத்தா வேதிட்டாரோட ஐயோ போல இங்க. அதெல்லாம் சரியான படம் தாரி எம்டன் மகன். ஆனா அந்த படம் எனக்கு ஒரு சீரியல் மாதிரி அந்த வைப் இருக்கும் படம். ஆனா நல்லா இருக்குது படம். இல்ல தாத்தா சாவணும்னு வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு அந்த படத்தை யார் எடுத்தான்னு தெரியுமா? அந்த கோபி. ஆமாண்டா, அந்த சீரியல் நடிப்பானே, சீரியல் ஹீரோ தான் நான் எடுத்தேன் அந்த படத்தை. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு நடைமுறை வாழ்க்கையே சீரியல் ஹீரோவோ டைரக்டரோ அவரே நல்லா எடுக்கிறான். சிறுத்தை சிவா எப்படி அப்பயா அண்ணா தெத்து வச்சுக்கிறான் திருப்பாச்சியை பார்த்து. கங்குவா நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் சரி. இல்ல இல்ல தெரியாதா இளவச்ச ஃப்ரெண்டு சூரிய படகல்ல டெய்லி கடவுளை ஜெயிச்சனும் கடவுளை ஜெயிச்சனும் கங்குவா ஜெயிச்சனும் விடுறா வந்தா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல்ரா. ஆனா இல்ல கங்குவா இல்ல யாரு பத்திரிக்கை கங்குவா வந்துட்டு நார்மலா வந்து இப்ப நெகட்டிவ் ஆயிட்டா அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. விவேகம் வந்துட்டு 1.5 வருஷம் ஷூட்டிங் எடுத்துட்டு ஓம்பிட்டு போச்சு. அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. அஜித் ஃபேன்ஸரா அவனை கேட்டா தெரியும். மன உளைச்சல் ஆளானானுங்க. அதே மாதிரிதான் வலிமையாச்சு. ஆனா அந்த மாதிரி இந்த படம் ஆயிடுமோன்னு அவனுக்கு பயப்படுறானுங்க. பாப்போம். இல்ல சார் ரொம்ப ஆக்ஷனா இருக்குன்னு டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா இன்னொன்னு ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல, நம்மால் பரவாயில்ல. ஏன் தெரியுமா, துப்பாக்கியே வந்துட்டு 4 மாசம் ஷூட்டிங் போயிட்டு 2 மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி 6 மாசத்துல படத்தை விட்டா. 6 மாசத்துல எத்த படமே இத்தனை வருஷம் பேசினுக்கிறாங்க. இன்னும் 60 வருஷம் ஆனாலும் பேசுவாங்க. அவரு மனுஷன் 3 வருஷம் ஷூட்டிங் போறான். தேவடியாப்பா யாரு அஜித் 3 வருஷம் அவங்க ஷூட்டிங் போயிருப்பான். ஷூட்டிங் போறோம்னு சொல்லிட்டு டிம்கி கொடுத்துருப்பான் ப்ரோ. ஆனா உண்மையில எனக்கு ஆச்சரியம் அந்த டைம்ல தெரியுமா, 3 வருஷம்டா உம்மால எப்போ. நான் இன்னொன்னு ப்ரோ, நான் வந்துட்டு பிகல் டைம் அப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்துட்டு போயிருந்துச்சு. நான் 3rd இயர் இருக்கும் போதுதான், நான் 3rd இயர் என்டோன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகுது படம். எனக்கு புரியல. நம்ம காலேஜ் வாழ்க்கையே ஒருத்தன் வந்துட்டு ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்கானா, அப்போ அந்த படம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரேவந்த் காலை 4:30 மணிக்கு போனா ரோனி தேட்டரு. எனக்கு என்னன்னா சரி ஓகே நம்ம பையன் ஒருத்தன் போறான், காலைல நீ கால் பண்றான்னு காஃபி குடிச்சுன்னுக்கிறேன். 7:30 மணிக்கு கால் வருது. ஒத்துடுறான் யாரு இவன், ஒரே வார்த்தை சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. பார்க்கிங் லாட்ல அந்த டைம்ல நான் 9th படிக்கும் போது பிகில் வந்து போன நான் 9th படிக்கும். அலெக்ஸ் வலிமை பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. வலிமை தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே நான் சொல்ல, உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு யமம் வந்துக்குது. நீ அங்க கேக் வெட்டுற, இங்க நாங்க அஜித்தை வெட்டுனுக்கிறோம். எவ்வளவு என்ஜாய் ஆகுது பேர். ஆமா சரி, இந்த வருஷம் எப்ப அவனுடைய படம் ரிலீஸ் ஆகும்? யார் படம் ப்ரோ? அதெல்லாம் வராது ப்ரோ. விடாமுயற்சி இந்த வருஷம் வராதானே? வாய்ப்பில்லை தானே? அவன் செத்துட்டான் ப்ரோ. அடுத்த வருஷம் இல்ல அலெக்ஸ், இந்த வருஷம் கிளம்புன 2 டைம் புதைக்க போறோம். 3ஆவதா சித்தி உன்னையும் புதைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
சந்தோஷமா என்ஜாய் பண்ண போவாங்க. இல்ல ஒரு என்ன கேட்டா சப்போஸ் வேட்டைன்னு விடாம முடிச்சா 1 hour தான். ஆமா வாழ்க்கை தாத்தாவை மட்டும் ஆனா இல்ல இது அப்ப கூட ஆமைங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க அலெக்ஸ்? அப்ப கூட ஆமைங்க வந்து கஜினி இது புடிச்சு அப்படியே வாயிலேயே வச்சு கத்திட்டு இது நடக்காது. ஏன்னா சேம் ப்ரொடக்ஷன். ஆனா சும்மா சொல்றேன். நீ வேற ஒரு சண்டை அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னா உடனே கீழே போய் டிஎம் வாங்க ப்ரோ பேசிக்கிறீங்க. அப்படி என்னதான் டிஎம்ல பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். இதே மாதிரி வந்துட்டு கங்குவாவும் விடாமுடிச்சு யோசிச்சேன். ஏன்னா சிறுத்தை சிவாவும் அஜித்தும் வந்துட்டு லெஸ்பியன்ஸ். அதனால கண்டிப்பா கிளாஷ் ஆகாது. அது ஒண்ணு. அதனால இன்னொன்னு வந்துட்டு பார்த்தா எனக்கு கேட்டா இது வாய்ப்பு இருக்குது. வேட்டன் கங்குவா. ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் டிலே வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா கங்குவா தான் உண்மையிலே சொல்லணும். கங்குவா தான் ஜெயிக்கும் எனக்கு. நிமிஷம் ப்ரோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். திருப்பி ஊருக்கு வரும்னு தெரியாது. ஹாப்பி பொங்கல் சக்கரை பொங்கல் வீட்டுல போகில போட்டு புதைக்கிறோம். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். சக்கரை பொங்கல் வீட்டுல செஞ்சுட்டு அஜித் மாதிரி நீங்களே ஓட் சாப்பிடாம பக்கத்துல இருக்கிறவங்க குடிங்க. ஆனா இல்ல பிரணாவுக்கே டீசென்ட் நான் யோசிக்கிறேன். சரி ஓகே சரி பாய்டா. ட்ரெயின் எடுக்க போறானுங்க. ட்ரெயின்ல ஏறிட்டு உன வடக்கான் மேல பேக போடு. அரசால எங்க ஊருக்கு வந்து எத்தி ஒரே அனுமான சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஆமாமா என்னன்னா இந்த ஸ்கந்தா அப்புறம் இந்த டைகர் ரவுண்ட் இந்த குப்பை படம் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணும் போது அயலானா ரிலீஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. தெரியல அந்த ஸ்கந்தா குப்பை படம் இன்னொரு வாட்டி சொல்லுங்களா? ஓ ஷீலில ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ப்ரோ. அயலான் பாத்தீங்கன்னா 3Dக்கும் ஒருத்து ஐமேக்ஸ்க்கும் ஒருத்து அதை விட்டு. ஆனா என்ன கேட்டா கேப்டன் மில்லர் என்ன புண்டைக்கு ஐமேக்ஸ் விட்டான்னு தெரியல. ஆனா உண்மையிலே ஐமேக்ஸ் விட வேண்டியது அயலான் தான். இல்ல ஒரே ஒரு சீன் தான் நல்லா இருக்கும் ஐமேக்ஸ்ல பார்த்தா. அந்த சுடுவான் பாத்தீங்களா? அது என்னடா இது வரவும் போறவெல்லாம் நல்லா இருக்கிற சீன் எதுன்னு கேட்டா சுடுவான் பாரு சுடுவான் பாரு. அந்த ஒரே ஒரு சீன் அந்த கட்டி வச்சு சுடுவான் பாத்தீங்களா ப்ரோ? அந்த அணுல வெடி சுட்டுட்டேங்கிறா சார். காதல கேட்க நல்லா இருக்குதுன்னு. ஆனா புண்டமாவுடைய அதான்டா காண்டா இருக்குதுன்னு. இல்ல மாசம் கடைசியில 100 கோடின்னு ஒரு வடம் ஒண்ணு சுடுவாங்க. மயிறு மாதிரி படம் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணல ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இல்ல சாம் மேல வந்துக்குது பேர். பொங்கலுக்கு வந்துட்டு ப்ரீ ரிலீஸ் வந்துட்டு அதாவது இந்த ப்ரீ சேல் ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஓவர்டேக் பண்ணிச்சு. ஆல்ரெடி பண்ணிச்சு. அதிகமா இருக்கு. அட்மிட்ஸே அதிகமா இருக்கு பாத்தியா? அட்மிட் தான் அங்க போறது கரெக்ட். என்ன கேட்டா கேப்டன் மில்லருக்கு போனா நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவேன் சத்தியமா. அதாவது தலைவலிக்குது. ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ மேல அதை பாருங்களேன். பிரியங்கா சிரிக்காதீங்கடா அது சீரியஸான சீன்டா. சிரிக்காதீங்க. அத கூட மீம் கிரியேட்டர்ஸ் பெர்ஃபார்மர் ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிங்கறானுங்க. இல்லடே இது யாரும் சிரிக்காதீங்கடா. ஐயோ டேய் இந்த சாணி காயத்துல கீர்த்தி சுரேஷன் நல்லா பண்ணிருக்காடா. சாணி காயத்துல கீர்த்தி சுரேஷே பரவாயில்ல. கீர்த்தின்னு வருது. அவளே சமையா அந்த படம் எனக்கு பிடிக்கும். சானிகா கீதம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவளுடைய இல்ல ப்ரோ அதுல நடிகரோட ஏதோ உடம்பு உறுத்தி எலும்பு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பா. இந்த லூசு கூதிய முறைச்சாலே சிரிப்பு வருது. இல்ல இவ சரிப்பட்டு வர மாட்டா. எனக்கு தெரிஞ்சு முறைக்கிறாங்களா? பயம் கிடையாது அது ப்ரோ. முறைக்கிறது அந்த சீன் நான் பாத்துட்டேன் ப்ரோ. நீங்க வேற இல்ல அது கோவம் ப்ரோ. மனச தொட்டு சொல்லு அலெக்ஸ். அந்த சீனை சொல்றேன். அதாவது குடும்பத்துல கொண்டவங்களை வந்துட்டு ஒன்னு பழி வாங்கன்னு சொல்லிட்டு சுட போவான். அந்த ஆத்தரத்தை கண்ணுல தெரியுதா? மூத்தரங்க ஒருத்தரா புண்டை கண்ணுல மூத்தரம் கூட தெரியல.
அயலாந்து சூப்பரான படம். என்ன எனக்கு ஒரே ஒரு மைனஸ் அயலாண்ட்ல அந்த ஏலியன் ஞாபகம் மறந்துருக்க ப்ரோ. ஆமா அந்த சீன்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது. மத்தபடி நான் சூப்பரா இருந்துச்சு அயலாண்டு. ஆமா ஆமா அது கொஞ்சம் இதுவாதான். அதாவது ஏலியன் இல்லாத 10 நிமிஷம் போர் பாத்தீங்கன்னா அடிச்சது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்சம் உங்களுக்கு இதுவா வரும். அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். மறுபடியும் ஏலியன் காட்ட வரைக்குமே கொஞ்சம் இதுவாதான் போகும். காமெடி யோகி பாபு அல்டிமேட் ப்ரோ. அந்த பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு ஹிட் அடிப்பான் பாருங்க. பாட்டுன்னு தான் நான் வருது. மியூசிக் என்னடா கேவலமா போட்டு வச்சிருக்கான். பெரிய பாய்க்கு ஃபயர் விடுறது போல. ஆனா அனிருத் படம் தான் இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனா பெரிய பாய் கிளைமேக்ஸ்ல மாஸ்க் ஆட்டான். இல்ல ப்ரோ பெரிய பாய் கோசம் முடியாது, நல்லா பண்ணிருக்காரு. இல்ல ஆனா நடுவுல ஒரு படத்துல இங்க பாடுறா இல்ல எனக்கு கேட்டா ஒரு சரி இல்ல வேற லெவல் சகோ. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூரு நடுவுல வர்றது கொஞ்சம் பாட்டு நல்லா இல்ல. ஆனா சூரோ அது கூட நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பிஜிஎம் நல்லா போட்டான். நடுவுல தான் இது இல்ல. பிஜிஎம் நல்லா இன்ட்ரோல ஒரு பிஜிஎம் வருவே ப்ரோ, அது சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ டே படம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எல்லாம் இல்ல கீழே இருக்கிறவன் நீ போடுறத கேட்டு நல்லா நினைப்பான். நல்லாதான் இருக்கு அலெக்ஸ். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுன்றதுதான் நல்லா இருந்தது. ஒரு கலாச்சாரம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இல்ல அது ஒரு தடவை 2 தடவை சொன்னதுனால அது கலாச்சது. சித்தார்த் வாய்ஸ் செம்ம ஆப்டா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. இந்த இது அந்த ஏலியன் நல்லா இன்னசென்ட்டா காமிச்சானுங்க ப்ரோ. உண்மையா சொல்றேன், நமக்கே பாவமா இருக்கும். அலெக்ஸ் ஆனா எனக்கு அயலாண்ட் படம் பார்த்து ஒரு விஷயம் டிப்ரெஷன் ஆச்சு. ஏலியனுக்குலாம் ஆளு இருக்குன்னு. ஆமாமா ப்ரோ நிறைய பேர் இல்லடா ஏலியனுக்கே ஆளுக்குது. ஆனா தலைக்கு என்ன பண்றது. வணக்கம்டா மாப்பிள்ள, கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர்ல இருந்தா புலித்தியா? ஆமா இன்னொரு ஆமா இல்ல குண்டூர் காரம். அவன் ரொம்ப காரமான பர்சன். இருந்துவா இல்ல ஊர் சண்டை வர வச்சிடாத. சரி அலெக்ஸ், இந்த இவனுக்கு இருக்கானு வலைபட்சி குரூப் இருக்கானுங்கல்ல, அயலான் எப்பயாச்சும் அடிக்கலான்னு ஒரு இன்டர்வியூலயும் பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நெகட்டிவிட்டி இது பண்ணிட்டு இருந்தானே. அவனை ரிவ்யூ எடுத்து பார்த்தேன், அவனாலே எதுவும் பேச முடியல. அவன்லயே மேக்சிமம் பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கானுங்க. அவன் அந்த எஸ்கேவை பத்தி தவிர்த்துக்கானே தவிர மத்தபடி படத்துக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா அது ஒரு சில இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஒன்னாலேயே. படம் நல்லா இருந்துச்சு சொல்லிதான் ஆகணும். ஏன் ப்ரோ அவங்க எஸ்கே மேல என்ன காண்டா உங்களுக்கு? இல்ல அந்த இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல்ல, அவரோட இஷ்யூ. அத பாத்தீங்கன்னா அது இவனதான் ஓபன் பண்ணானுங்க, இவனதான் இது பண்ணானுன்னு சொல்லிட்டு போய் சுத்திட்டு இருந்தாங்க. இல்ல ப்ரோ வலை பேச்சு எல்லாருக்கும் தெரியும். அது விருந்தாளி பேச்சுன்னு வச்சுக்கலாம். விருந்தாளி இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்கு விருந்தாளின்னு சில பேர் வருவான். வந்துட்டு என்ன பேசுவான், என்ன தம்பி எப்ப கல்யாண சாப்பிட போடுவீங்க, உன் பொண்ணை கட்டிட்டு போறோம்னா பொண்ணை போனே நீ சொல்ல முடியாது. புரியுதா? அந்த மாதிரி இல்ல அவனுக்கு காத்துட்டு இருந்தானு இந்த படத்தை அடிக்கிறதுக்கு. படம் ஜெயிச்சுன்னு உடனே அவனுக்கு முடிக்கிட்டானுங்க. அதுதான் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ எனக்குமே இல்ல அயலான் ஜெயிச்சுன்னா ஜெயிச்சு சில பேரை வந்துட்டு கண்ணுல பார்த்தேன். ஏன் தெரியுமா, இந்த படம் நல்லா இருக்குது கேப்டன் ஏதாவது எஸ்கே மேல இருக்கிற காண்ட கேப்டன் மேல நல்லா இருக்குதுன்னுட்டானுங்க. ஆமா ப்ரோ, நம்ம தளபதி கத்து நிறைய காண்டு எஸ்கே மேல தான் நிறைய பேருக்கு. மீடியால அதிக பேர் எஸ்கே அடிப்பானுங்க. எஸ்கே மேல காண்டி. ஏன்னா அவன் தளபதி அசிங்கமா பேசிட்டு அவன் அப்படிதான் வயிறை வளர்த்தணும். இன்னொன்னு சில பேர் வந்துட்டு அதான் இந்த படம் செம்மையா ஊட்டு போடுவான். ஏன்னா அவன் ஆமா சொல்லட்டா. இப்ப எஸ்கே ஏதாச்சும் ஒரு வீடியோ வருது யூடியூப்ல, நான் கீழே போய் டிமான்னு கமெண்ட் பண்றானுங்க. அது ஏன் இப்படி பண்றானுங்க தெரியல. அது ஏன்னு தெரிஞ்சு நீ கேக்குறேன்னா எவ்வளவு சுட்டு போடுறீங்க. அதாவது ஒண்ணு இல்ல ப்ரோ, இல்ல விக்னேஷ் ப்ரோ, அதாவது சார் ஆக்டிங் லைக் இன்னசென்ட்.
இன்னசென்ட்டாக நடிக்கிறார். இன்னசென்ட். அதான் ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். எஸ்கே வீடியோ இப்பதான் ஒண்ணு கூட ஏன் விவேக் அமிச்சிருந்தேன். அவன் வந்துட்டு தனுஷ் ஒரு பாடி ஷேமிங் பண்ணியிருப்பான், புரியுதா? தனுஷே பாடி ஷேமிங் பண்ணியிருப்பான். ஆனா வந்துட்டு ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்ப தனுஷ் வந்துட்டு இல்ல தனுஷ் ஃப்ரெண்டா இருக்கும்போது அதெல்லாம் இல்லையா? ஹைலைட் என்னன்னா அஜித் ரேஸ கலாய்ப்பான், அவன் பொண்டாட்டிய கலாய்ப்பான். விஜய் வந்துட்டு அப்ப வில்லு பட ஃபிளாப்பு, நல்ல டைரக்டர் கூப்பிட்டு கதை கேளுப்பான்னு. எப்பவுமே அவங்க கலக்கு போது ஏறுற மாதிரி ஒரு டிவி ஷோல இருந்தா எல்லாரையும் கலாய்ப்பாங்க. இத போய் சீரியஸா போட்டு கலாய்க்க கிடையாது. அவன் எல்லா மேடையிலயும் போய் விஜய மட்டும்தான் அவன் வந்து மென்டலான ஆமா, அவன் பயங்கரமான மென்டலான ஆமா. டவுன் இல்ல ப்ரோ, இல்ல அதான் தளபதியே பேசிருப்பாரு. நீ எதுவுமே பண்ணலையா? எனக்கு ஒரே ஒரு டவுட். அப்ப எஸ்கே ஆமானே வச்சுப்போம், ஏன் வந்துட்டு ஐலாண்ட்ல வந்துட்டு விஜய் ரஜினி ரெஃபரன்ஸ் தான் இருக்குது, அஜித் ரெஃபரன்ஸ் ஒண்ணு கூட இல்ல? நானும் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாலும் நடுவுல பார்த்தேன். இல்ல அது ஏன் ஆமானுங்கிறாங்கன்னா, அந்த ஏதோ ஒரு காக்கி சட்ட படத்துல ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லாத்துலயுமே ஆம ரெஃபரன்ஸ் வச்சிருப்பான் பாருங்க. பேரு இல்ல படம் பேர் ரஜினி முருகன் சொல்லிட்டு அஜித் ஃபேன் சொன்ன பாத்தீங்களா? அவன் பக்கா ரஜினி ஃபேன் ப்ரோ. என்ன ப்ரோ விளையாண்டுக்கிறீங்க? இல்ல அலெக்ஸ், அதுல அஜித் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பான். ஒண்ணு இல்ல, வருத்தப்பட வாலிபசங்கத்துல அவன் இன்ட்ரோல என்ன பாட்டு வரும் பின்னாடி தெரியல. அது ஒரு எந்திரம் போட ஓடிச்சு ப்ரோ. என்ன பாட்டு வரும் இன்ட்ரோல? இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு தெரியல. இல்ல நீங்க ஏதோ பாட்டு வரும். அதே அந்த பாத்துல பின்னாடி எந்திரம் போட போற மாதிரி போஸ்டர் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தா இப்போ இல்ல ப்ரோ. ஐலாண்ட்லயே அதான் துப்பாக்கி பேனர் வச்சிருப்பான். ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு. ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. அயர்லாண்ட்ல ஏன் அந்த விஷயத்த செய்யலன்னா, டைரக்டர் அந்த ரவிக்குமார் இருக்காருல்ல, அவர் வந்து பயங்கரமான ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ப்ரோ. அப்ப இல்ல அவனுக்கு ரஜினி பிடிக்குமா ப்ரோ? ரஜினி புரியல எனக்கு. எஸ்கே தான் ப்ரோ. அதான் எஸ்கே தான் இதெல்லாம் வைக்கிறது. என்ன இது பேனர் ரெஃபரன்ஸ் எல்லாம் எஸ்கே தான் வைக்கிறது. ஏங்க ஒரு டைரக்டர் இருக்கிறது தான் அது அலெக்ஸ். அது அவர் படம் நீ இன்டர்நெட்ல நாளைக்கு இப்ப அதுலயும் விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ இதுல அஜித் ரெஃபரன்ஸ் இல்ல சொல்லுங்க? ஏன்னா டைரக்டர் அதுல வந்து இல்ல ஏன் தெரியுமா ஆம ரெஃபரன்ஸ் வைக்கிறது இல்ல? ஏன்னா ஆம ஓடு வழங்காது. ஐலாண்ட் பாத்துனுக்கிறேன். அதான் நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நடுவுல வந்துட்டு தளபதி துப்பாக்கி